நம்மளுடைய பிஎம் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் குயிலி. ஃபஸ்ட்டு சாங் வந்து ஸ்னேகன் சார் நமக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். டைம் கொடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. முதல் நன்றி அவருக்கு. மேடம் வந்து நாங்கள் செகண்ட் ஹாஃபில் இவங்க தான் பண்ணணுன்ட்டு அவங்களும் வந்து கரெக்டான டைமில் எக்ஸலண்ட்டாக அவங்க வேலையை சூப்பராக பண்ணிட்டாங்க. அந்த ஸ்னேகன் சார் எங்கள் ரொம்ப புஷ் பண்ணி வாங்கினோம் சாங்க. சார் ஒன் வீக்லலாம் நான் கொடுக்கவே மாட்டேன், இது அம்மா சாங், நான் லவ் பண்ணி தான் எழுதுவேன், எனக்கு நீங்கள் 1 மாதம் கொடுத்தே ஆகணும்னாரு. அவருடைய வரிகளை நீங்கள் கண்டிப்பாக இந்த சாங்கை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸ்மித் ஜோஸ் இவர் எங்களுடைய மியூசிக் டைரக்டர். ஸோ அவருடைய மியூசிக்கும் அதில் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ, இவருடைய 8 வருஷ கனவு ரொம்ப படத்தில் பெரிய படத்தில் தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணி ரொம்ப வெயிட் பண்ணார். எங்கள் படம் நான் பெருசுன்னு சொல்ல வரல, நீங்களாம் தான் பார்த்து சொல்லணும். பட் அவருடைய ஃபோட்டோ அவர் நல்லா போட்டிருக்காரு. தஷ்மிகா ஃபர்ஸ்ட் ரோலில் அவங்க பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. ஸோ டீம் பேசுகிறதுக்கு நான் அவங்களுக்கு கேப் கொடுத்துட்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவுடைய வழி, ஒரு பையனுடைய பிரச்சனையும் ஒரு அம்மாவுடைய பிரச்சனையும் எப்படி அவங்களால வந்து மீட் அவுட் பண்ண முடியுன்றது நீங்கள் பார்த்தா தான் அது புரியும். ஸோ என்னோடய டீம் பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐயாவை பேச சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற கண்டினியூ பண்ணிடுவேன். வணக்கம். அதான் நான் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி ஒரு இது கொடுத்துருக்கேன். இருந்தாலும் டீமோட உட்காந்துருக்கும் போது சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பாடல்கள் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கிட்டே இருப்போம். ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் வாழ்க்கையோடும் வழியோடும் ஒத்துப்போகும். ஒரு சில பாடல்கள் தான் உணர்வுகளை மொழிபெயர்ப்பதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுக்கும். அப்படி ஒரு களம் இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சிச்சு. அந்த கதைக்களம் அமைத்து கொடுத்த இடத்துல அழகான ஒரு டியூன் இசையமைப்பாளர் ஜூஸ்மித் வந்து மிக அற்புதமாக அந்த டியூனை கொடுத்தாரு. பொதுவாகவே வந்து ஒரு காதல் பாடல்னாவோ, ஒரு கலாட்டா பாடல், ஒரு கமர்ஷியல் பாடல்னா டக்குன்னு உட்காந்த இடத்துல 10 நிமிஷம் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். சில பாடல்கள் எழுதும்போது காலத்தால் நிற்கும். அப்படிங்கும்போது அம்மா பாடல்களும் போடும்போது எல்லாரும் எழுதுன அம்மா பாடல்களும் வரும். அதில் நம்ம எங்கே வித்தியாசப்பட போகிறோம், நம்ம பார்வையில் அம்மாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் களம் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த கதைக்காக கொஞ்சம் சிரத்தை எடுத்தோம். உலகத்தில் யாரும் எழுதாதெல்லாம் எழுதலை நாங்கள். ஏன்னா அதே இடத்துல பெரிய ஒரு அபூர்வமான படைப்பை கொடுத்துட்டோன்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பாடல் வரிகள் ஒரு தாயினுடைய வழியை அடுத்தடுத்து கடத்தி கொண்டு போகும். அந்த ஆறுதலாக அது மருந்தாக அமையும். இந்த மாதிரி தாயை தவிக்க விட்டு போன பிள்ளைகளை ஓங்கி அரைந்து மறுபடியும் திரும்பி பார்க்க வைக்கும். அப்படியே போனால் கூட பிள்ளை எல்லாமே போனால் கூட ஆறுதலுக்காக இது எனக்காக எழுதின பாட்டில் அப்படின்னு சொல்லி சில தாய்கள் அதை வந்து முணுமுணுக்க தோணும். அந்த மாதிரி இந்த பாடல் எனக்கு அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு வந்து எவ்வளோ பாடல்கள் ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களை நெருங்கி தாண்ட போகிறோம் அப்படின்னா கூட ஒரு சில பாடல்கள் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். அப்படி ஒரு சில பாடலில் இந்த ஒரு முக்கியமான ஒரு பாடலாக குயிலி படத்தில் நான் எழுதினேன். 10 மாதம் சுமந்து அப்படின்னு தொடங்குற இந்த பாட்டு. இந்த பாட்டை வழக்கம் போல் வந்து சில குரல்கள் மட்டும்தான் கதைகளை சொல்லும், வரிகள் தேவையில்லை. குரல் வந்தாவே அது கதை சொல்றதுக்குள்ள குரல்களாக இருக்கும். அப்படி சமீபத்தில் வந்து மிகச்சிறந்த கதைகளை சொல்லுகிற ஒரு குரலாக நமக்கு அமைஞ்சது வந்து வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவுடையுமே அந்த குரல். ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, ரொம்ப பாவத்துங்களோட ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. சங்கீதத்தை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் என்ன சொல்ல வந்தோமோ அதை கடத்திட்டாங்கன்னா அழகாக பாடியிருக்காங்கன்னு சொல்லி ரசிக்கலாம். அந்த வகையில் ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. ரெண்டாவது, அந்த கதாபாத்திரத்தை யார் மீது சுமத்துறோன்னு ஒன்று இருக்குது. எல்லா கதாபாத்திரத்தையும் எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அந்த கதாபாத்திரமாக மாறுவதற்கான எல்லா இயல்புகளும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து லிஸி ஆண்டனி. இவங்க என்னுடைய நீண்டகால தோழமை. என்னுடைய தோழமைங்கிறதுக்காக நான் சொல்லலை, உங்களுடைய எல்லா படங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு கொடுக்குற கேரக்டரை அவங்க அந்த கோட்டுக்குள்ளே நின்று விளையாண்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் இவங்களுக்கு கொடுத்த அந்த அம்மா கேரக்டர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. நம்ம வந்து நம்ம தோழமை ஒருத்தவங்க அம்மாவாக நடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பாட்டு போகும்போது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. அதுவும் இன்னும் சொல்ல போனால் பாட்டு எழுதும்போது கூட இவங்க தான் நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அம்மா பாட்டுன்னு சொல்லி தான் வாங்கிட்டு போனாங்க. எனக்கு வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி தான் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மற்றபடி தஸ்மிதா வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் படம் முழுசாக பார்க்கல. அது வந்து தயாரிப்பாளரே மகிழ்ச்சியாக சொல்லும்போது நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வேறு யாரும் சொன்னால் கூட நம்பக்கூடாது. ஏன்னா காசு போட்டவர் சொல்லும்போது கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். அதனால இந்த மாதிரி சின்ன படங்களில் ஏதோ ஒரு பெயின் கொண்டு தான் அந்த சின்ன படத்தை நம்பி வருவாங்க. இன்றைக்கி நிறைய பெரிய ஸ்டார் படங்களுக்கே தியேட்டர்களுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஓடிடி வந்து அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிடுது. ஆனால் இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது நம்மளை மாதிரி ஆட்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தா தான் நிறைய புது கலைஞர்கள், புது டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வர முடியும். ஆர்டிஸ்டாக இருந்தாலும்
எனவே இந்த படத்தை நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன். பாட்டை கேளுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ரொம்ப விமர்சனத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். எப்போதுமே வந்து நல்ல விமர்சகன் பிடிவாதமாக ஒரு சட்டையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதில்ல. நல்லா இருக்குன்னா கேட்பான், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண படத்துல இந்த பாட்டு நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நம்புனீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக எங்களால் சொல்ல முடியும், அம்மாக்களை விட்டு பிரிந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இல்லா அம்மாக்களுக்கும் இந்த பாட்டு ஒரு பாலமாக அமைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கேளுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். திஸ் இஸ் லிஸி ஆண்டனி. குயிலின்னு ஒரு அழகான ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் நான் பண்ண காரணமே வந்து இந்த படத்துக்காக எனக்கு ஃபோன் பண்ணது ப்ரொடியூசர். நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி அவர் ஃபுல் ஸ்கிரிப்டை எனக்கு நரேட் பண்ணார். என் கேரக்டரைசேஷன் என்னன்னு சொன்னார், என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார், விச் வாஸ் ரியலி சர்ப்ரைசிங் டு மீ. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கே நான் அப்பயே டிசைன் பண்ணேன் இந்த படம் பண்ணி கொடுக்கணும்னு. அண்ட் இந்த படம் ஷூட் அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ அழகாக இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து இந்த எங்களோட ஃபர்ஸ்ட் சாங்கோட ரிலீஸில் தான் இருக்கிறோம். அண்ட் இப்படி ஒரு சாங்கு இதுக்கு தான் அங்கே நடிக்கிறேங்கிறதுல எனக்கு தெரியாது. நான் அந்த சீனுக்கும் அந்த இமோஷனுக்கும் நான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமா இந்த பாட்டை நான் கேட்டப்போ இட் இஸ் கம்போஸ்ட் பை ஜூ ஸ்மித் அண்ட் என் லக்கு பாருங்க எழுதுனது மிஸ்டர் ஸ்னேகன். அம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டு. எனக்கு அதுக்கப்புறமா அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு ஐயோ இன்னும் நான் எவ்வளோ பண்ணியிருக்கலாமே ஆக்டிங் வைஸ் அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா சாங்கு என்னோட கெரியர்ல எனக்குன்னு ஒரு பாட்டு, அதுக்கு அந்த பாட்டு அதோட காம்பினேஷன் இப்படி ஒரு காம்பினேஷன்ல நான் எப்பயும் சொல்றது ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட். ஸோ அந்த பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் எல்லாரும் கேளுங்க. கன்ஃபார்மா பிடிக்கும். அம்மாவை யாருக்கு பிடிக்காது? கோவம் இருக்க பிள்ளைங்களுக்கு கூட அம்மா ஒரு பாயிண்ட்ல பிடிக்கும் ஆக்சுவலி. அதனால கேளுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இதில் வைக்கம் மேடம் இல்லை இங்கே ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்னேகன் சார் எழுதுகிற பாட்டை நான் உங்களை வச்சு தான் பாடுவேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம் மேம், நீங்கள் 2 பேரும் பண்ணீங்கன்னா தான் அந்த ரீசனே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அவங்க சரி சார் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து என்னால் சென்னை வர முடியாது, ஸோ ஏஜ் ஃபேக்ட்னால நான் என்னுடைய ஸ்டுடியோவில் கேரளாவிலே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கடைச்சி அனுப்பிச்சாங்க. போகிறப்ப ஸ்னேகன் சார்கிட்ட இந்த பாட்டை கேட்க சொல்லிட்டு எனக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒன்றும் நான் அவங்களுக்கு கால் பண்ணலை, ஏன்னா சார் இப்போ தான் ரிலீஸ் பண்ணார். நான் அவர்கிட்ட இப்போ தான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு அனுப்பிட்டு அதை பேச போகிறேன். தேங்க்யூ மேடம். இது வந்து உங்களுடைய பழைய பாட்டுகள் என்னென்னலாம் நல்லா வந்திருக்கோ அது மாதிரி வரும் நாங்களும் நம்புகிறேன் மேடம். தேங்க்யூ. இசையமைப்பாளர் பற்றி நான் ஒரு லைன் சொல்லிடுறேன். என்னன்னா ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 8 வருஷமாக ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஏன்னா இவர் வந்து நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிலிமில் கனெக்ட் பண்ண பார்த்தேன். ஸோ நான் ப்ரொடியூசரை பண்ண முடியாததால் நான் 8 வருஷம் வந்து கம்பெனியில் ரென் பண்ணி அந்த ஃபண்டை சேர்த்து வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன். பட் இது ஒரு நல்ல படமாக இருக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம். பட் அவரை தான் செலக்ட் பண்ணணுன்றது நான் அப்பயே டிசைட் பண்ணேன். அதனால கூப்பிட்டு சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கை இது, எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ நீ பண்ணுப்பா எப்படின்னா. ஸோ அதோட எஃபோர்ட் அவர் பண்ணியிருக்காரு. வணக்கம், என் பேர் ஜூ ஸ்மித். குயிலி படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். அதில் ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா லைக் ப்ரொடியூசர் ஸ்னேகன் சார். ஏன் அப்படின்னா படம் தொடங்கும் போதே வந்து முதல்ல ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் பாட்டு இருக்கு, அம்மா பாட்டு பண்ணுறோம் அப்படின் போது லைக் நானுமே சரி அவருமே சரி மைண்டில் வச்சிருந்தது ஸ்னேகன் சார் மட்டும்தான். லைக் ஃபோன் எடுத்ததுமே யார் எழுதுவாங்க அப்படின்னு தான் நான் முதல்ல கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாரு. இல்லை நீங்கள் முதல்ல சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னார், இல்லை நான் கவிஞர் ஒருத்தரை பிளான் பண்ணியிருக்கேன். நானும் சொன்னேன், இல்லை எனக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அவர் கூட வேலை செய்யணும், ஸோ என்ன சொல்றீங்க அப்படின்னு போது நாங்கள் பேரே சொல்லிக்காம ஒரு 2 நிமிஷம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். சரி நானே ஓபன் பண்ணிட்டேன், ஸ்னேகன் சார் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லை நானும் மைண்ட்ல வச்சிருந்தேன், நம்ம மீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்னேகன் சார் கிட்ட வந்துட்டு அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு அம்மா பாட்டு தான் அப்படின்னு பிளான் பண்ணோம். அடுத்த விஷயம் வைகோ மேடம் பாட்டு டியூன் பண்ணிட்டு ஸ்னேகன் சார்கிட்ட பேசும்போது யார் வச்சு பாட போறீங்க அப்படின்னா நான் ஒரு 2-3 ஆப்ஷன் வச்சிருக்கேன் சார், பட் ஃபர்ஸ்ட் வைகோ மேடம்னா நீங்க வேற ஆப்ஷனே வைக்காதீங்க, நீங்க கண்ணை மூடிட்டு அவங்களை வச்சு பண்ணிருங்க அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ சார். அதுக்கு லைக் அந்த பாட்டு உருவாகும் போது நமக்கு தெரியும் இது இந்த இடத்துல போகும்போது இது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் நாங்கள் மீட் பண்ணியே இல்லைனாலும் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு சிங்க் இருந்தது கரெக்டாக இந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் லிஸி மேடம் லைக் அந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா ஃப்ரேம்ல பார்க்கும்போது லைக் எல்லா இசையமைப்பாளருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, லைக் கனெக்ட் ஆகுமா, ஃப்ரேம்ல சூட் ஆகுமா அவங்களுக்கு அப்படின்னு இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அப்பியரன்ஸ்க்கும் அந்த பாட்டுக்கும் அந்த சீன்ஸ்க்கும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. லைக் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை அவங்க பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எங்கள் டேரக்டருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். பிகாஸ் அவர் இந்த டியூன் பண்ணிட்டதுமே வந்து எனக்கும் அவருக்கும் நிறைய வாக்குவாதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அவர் ஒரு 2 ஐடியாஸ் எடுத்துட்டு வருவாரு, நான் ஒரு 2 ஐடியா சொல்லுவேன், இப்படியே போயிட்டே இருந்தது. லைக் அது எல்லாம் எங்க வந்து முடிஞ்சுன்னா கரெக்டா அந்த டியூன் வந்து ஸ்நேகன் சார் கிட்ட வந்தோன்னா ஒரு வரி கொடுத்த உடனே 2 பேருமே கம்முன்னு ஆயிட்டோம். நாங்க அது மேல யோசிக்கவே இல்லை. இல்ல இது போதும், இது வரிகள் சூட் ஆயிடுச்சு, நம்ம யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணோம். ஸோ பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இன்னைக்கு தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். லைக் நீங்களே கேளுங்க. அடுத்து இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன கேரக்டரா பண்ணியிருக்காங்க தாஷ்மிகா. லைக் குயிலியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வரும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பொண்ணா வரவங்க தான் தாஷ்மிகா, அவங்களும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கே ஹீரோ சார் அந்த ஆர்டிஸ்டா வந்து படத்துல கொஞ்சம் லைக் ரொமான்ஸ்லாம் பண்ணி அதுலயும் ஒரு பாட்டு ஒன்று போட்டு அது கொஞ்சம் நல்லா வைபா இருக்கும். லைக் அதுக்கப்புறம் யாராவது மேடம் பாடினாங்க. அந்த பாட்டு வந்து சைந்தவி அவங்க பாடியிருக்காங்க, சைந்தவி அண்ட் ஜோர்டன் அவங்க பாடியிருக்காங்க. லைக் இது வந்து அம்மா பாட்டு, முதல்ல ரிலீஸ் பண்ணியிருக்க பாட்டு. லைக் இன்னைக்கு யோசிச்சோன்னா அன்னையர் தினம் வேற வருது அப்படின்னு யோசிக்கும் போது சடனா ஓகே அம்மா பாட்டை நம்ம லான்ச் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். நன்றி. பாட்டை கேளுங்க, பிடிச்சதுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தாஷ்மிகா நீங்க தான். வணக்கம், குயிலியாகிய தஷ்மிகா. எனக்கு இந்த வாய்ப்பு வந்து சடனாக கிடச்சிது. ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த டீமோட ஒர்க் பண்ணதில். நான் ட்ராவல் பண்ணது ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருக்கும், பட் எனக்கு அதில் ஒரு நல்ல ஒரு ரெஜிஸ்டர் ஆகும்னு நம்புகிறேன். இந்த அம்மா சாங்ல நானும் ஒரு குட்டி அம்மாவா அப்பப்போ வந்துட்டு போவேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையாலுமே. லிரிக் என்னை வந்து ஃபஸ்ட் டைம் லிரிக் கேட்கும்போது அதை சத்தியமாக அழுதுட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் அந்த சாங்ஸை ரீல்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாரையும் உருக வைக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எப்போவுமே ஸ்நேகன் சாரோட வரிகள் வந்து எல்லாரையும் மெல்ட் ஆக வைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டீமுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும், என்னை நம்பி அந்த கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக ஒரு தேங்க்ஸ் நோட் மட்டும் சொல்லணும் ஹோல் டீம். அண்ட் இது என்னென்னா ப்ரொடக்ஷன் டீமும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமும் சரி, ஹோல் டீம் இவங்க எல்லாருக்குமே நான் வந்து இதில் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்களாம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு இட்டு வந்திருக்க முடியாது. தேங்க்ஸ் டு BM Film Production International team and whole team for the Koili team. Thank you.